நந்து, சிவபெருமான் எப்படிப்பட்ட கடவுள்? ஒரு பவர்ஃபுல்லான கடவுள். பவர்ஃபுல்லான கடவுள். அதாவது ஹிந்து மித்தாலஜிலேயே பார்த்துட்டேன்னா சிவபெருமான் மாதிரி பவர்ஃபுல்லான கடவுள் யாருமே கிடையாது. ஹீ இஸ் த டெஸ்ட்ராயர், ரைட்? ஸோ இப்போது அந்த சிவபெருமானையே ஒரு கதிகலங்க வச்ச ஒரு அசுரன் இருக்கான். ஓகே, யார் இது? சிவபெருமானால அந்த அசுரனை தோக்கடிக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு அசுரன். ஓகே, அவரால் தனியாக சோலோவாக தோக்கடிக்காமல், ஸோ அவர் வந்து என்ன ஒரு ஹெல்ப் கேட்டு விஷ்ணு வந்து ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் தான் தோக்கடிச்சார். ஸோ அந்த மாதிரி ஒரு அசுரனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த அசுரனோட பேர் என்ன அப்படின்னா ஜலந்தரன். ஓகே, ஸோ இந்த ஜலந்தரனும் சிவபெருமானும் வேற வேற எல்லாம் கிடையாது. இந்த ஜலந்தரன் வந்து யாருன்னா சிவபெருமானால தான் உருவாக்கப்பட்டவனே. மோஸ்ட்லி அசுரர்கள்லாம் யாருன்னா பூமியில் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன தவம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன சிவபெருமான் வரம் கொடுப்பாரு. அப்படியெல்லாம் இந்த ஜலந்தரன் வந்து இதாகலை, பவர்ஃபுல் ஆகலை. ஜலந்தரன் வந்து பிறந்ததே சிவபெருமானால தான். எப்படி அப்படின்னா, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் இருக்கார் இல்லையா, இந்திரனும் நம்ம வந்து குருன்னு சொல்லுவோம். ஜாதகத்திலாம் பார்த்துருக்கியா, குரு பலன், குருன்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இந்த குருவும் இந்திரனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவபெருமானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கிற வழியில் வந்து என்ன சிவபெருமான் இது தெரிஞ்சிருது. சிவபெருமான் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வந்துட்டு இருக்க வழியை மறைச்சு ஒரு சித்தர் வேஷத்தில், மாறு வேஷம் போட்டு ஒரு சித்தர் வேஷத்தில் வந்து போய் அங்கே உட்காந்துருக்காரு. ஓகேவா, சித்தரோட உருவத்தை எடுத்து அங்கே போய் உட்காந்துருக்காரு. ஸோ அப்போது நடு பாதையில் உட்காந்துருக்காரு, வழி விடாமல். ஸோ இப்போ இந்திரன் வராரு. இந்திரன் வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா, அவர் சித்தர் தானே, ஐயா நீங்கள் கொஞ்சம் வழி விடுங்க, நான் போகணும், இந்த மாதிரி சிவனை பார்க்க போகணும்னு சொல்கிறாரு. அந்த சித்தர் வந்து எதுவுமே கேட்டுக்க மாட்டேங்கிறார், கண்டுக்கவே மாட்டேங்கிறார். இப்போ இந்திரனுக்கு லைட்டாக கோபம் வருது. எப்பா தயவு செஞ்சு கிளம்புங்க, எனக்கு கோபம் வரக்குள்ளே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் என்ன ஆகுது, அவர் வந்து நகரவே, அது சிவபெருமான் இல்லை, அவர் விளையாடுறாரு, திருவிளையாடல். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா அவர் நகரவே மாட்டேங்கிறார். இப்போ இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னடா இந்த ஆள் போக மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்திரனோட வெப்பன் என்னன்னா இடி மின்னல். அதில் மின்னல் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த சித்தர் மேலே போட்டுறாரு. சித்தர் மேலே போட்டோன்னே சிவனுக்கு ரொம்ப பெரிய கோபம் வந்துருச்சு. ஏன்னா சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா சிவனடியார்கள், சிவனை கும்பிட்றவங்க. அப்போது சிவனை கும்பிட்றவங்க முன்னாடி உட்காந்துருந்தா நீ உன்னோட இருக்கிறதுலேயே உன்னோட பவர்ஃபுல்லான வெப்பன் எடுத்து போட்டுருவியா அப்படின்னு சொல்லி சிவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. கோபம் வந்து சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற பெரிய வெப்பன் என்ன, சிவபெருமான் இருக்கிற பெரிய வெப்பன் அவரோட திரிசூலம் கிடையாது, அவரோட நெற்றிக்கண். ஓகேவா, அப்போ அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஏங்கர் வரும்போது சிவபெருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட நெற்றிக்கண்ணை வந்து ஓப்பன் பண்ணிடுவார். அதுலேருந்து தீ வரும், அப்புறம் எதிர்த்தாப்பு இருக்கவங்கலாம் சாம்பல் ஆயிடுவாங்க. அதுதான் கணக்கு. ஸோ இப்போ சிவபெருமான் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட நெற்றிக்கண்ணை வந்து என்ன திறந்துடுறாரு. இப்போ நெற்றிக்கண்ணை திறந்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா இந்த குரு இருக்கார் இல்லையா, அவரோட பேர் குரு பிரகஸ்பதி. ஓகே, ஸோ இந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தான் இவர் யார், இந்த குரு பிரகஸ்பதி யாருன்னா அவர் தான் அங்கே இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் குரு. ஓகே, தேவர்களுக்கெல்லாம் டீச்சர் அவர். ஸோ அவர் என்னதான் இருந்தாலும் இந்திரன் வந்து ஸ்டூடெண்ட் தானே அப்படி பார்த்தா அந்த கணக்குப்படி. அதனால் இந்திரனை காப்பாற்றணும் அப்படிங்கிறங்காட்டி சிவபெருமான் கிட்ட வந்து போய் இந்த குரு வந்து மன்னிப்பு கேட்குறாரு. சிவபெருமானும் மனசிறங்கிறார். மனசிறங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நெற்றிக்கண்ணில் திறக்கிறத அவருனாலே அதை க்ளோஸ் பண்ண முடியாது, அந்த எஃபெக்ட் யாரோ ஒருத்தர் மேலே இறக்கி ஆகணும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா கீழே பூமியில் இருக்கிற ஒரு கடல் மேலே இப்படி திரும்பிடுறாரு. திரும்பணுன்னே என்ன ஆகுது அப்படின்னா அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீ வந்து என்னென்னா கடலுக்குள்ளே விழுந்துருது. இந்த கடலுக்குள்ள விழுந்த தீ தான் வந்து என்னன்னா ஒரு உயிராக உருவாகுது. ஓகே, அந்த கடலுக்கும் அந்த சிவபெருமான் நெத்தியில் இருக்கிற அந்த நெத்தியிலிருந்து வந்த அந்த தீயுக்கும் அந்த சின்ன அக்னி பிளம்புக்கும் மகனா ஒருத்தன் பிறக்கிறான், அவன் தான் ஜலந்தரன். அவன் வந்து சிவபெருமான்கிட்ட யாருக்கிட்டே வந்து வரம் வாங்கிட்டுலாம் வரல. ஸோ அவன் வந்து பிறப்பே வந்து என்னன்னா சிவபெருமானால தான் அவன் பிறந்தவன். ஆனால் அவன் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஈகோயிஸ்டிக் பர்சன். நான் தான் எல்லாம், அசுரர்கள்னாலே என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் இந்த 3 உலகத்தையும் வந்து ஆட்சி செய்யணும், நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படி இந்த ஜலந்தரன் அப்படின்னா ஜலந்தரன் வந்து என்னென்னா போய் எல்லா 3 உலகத்தையும் ஆட்சி கைப்பற்றிடுறான். ஓகே, இந்த 3 உலகத்தையும் கைப்பற்றிடுறான். இவனுக்கு மீன்வேல் என்ன ஆகுதுன்னா ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆகுது. ஓகே, அந்த பொண்ணு பேர் என்னன்னா பிருந்தை. ஓகே, பிருந்தை. ஓகேவா, ஸோ இந்த பிருந்தை கூட மேரேஜ் ஆகுது. இந்த பிருந்தை யார் அப்படின்னா ரொம்ப கற்புநெறி சார்ந்த ஒரு பொண்ணு. ஓகே, கணவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பதிவிரதை, அந்த ரொம்ப மிகப்பெரிய பத்தினி, அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜலந்தரன் வந்து ஹீ இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். ஓகே, அந்த தேவர்களை விட பவர்ஃபுல்லாக இருக்கான். மீன்வைல் இந்த 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 பிருந்தை இருக்கா இல்லையா, இவளோட அந்த நல்லொழுக்கம், அந்த பதிபக்தி இதெல்லாம் சேர்ந்து இவனை இன்னுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக மாற்றிடுது. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி அவ தான் இவன் மேலே ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கா. ஆனால் இவன் யார் அப்படின்னா இவனுக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன சபலம். சரியா,
யார் மேலே இவனுக்கு ஒரு ஆசை வருது அப்படின்னா விஷ்ணுவோட ஒய்ஃப் மேலே. இப்போ மகாலட்சுமி மேலே ஆசைப்பட்டோன்னே என்ன பண்ணுறான் அப்படின்னா நேராக வந்துன்னா வைகுண்டத்துக்கு போகிறான். ஓகே, ஸோ இவன் வந்து யாருன்னா விஷ்ணுவோட ஒய்ஃப் மகாலட்சுமி. ஓகே, வேற வைகுண்டத்துக்கு போகிறான். வைகுண்டத்தில் வந்து லக்ஷ்மி இருக்காங்க. இவன் வந்து லக்ஷ்மிகிட்ட சொல்கிறான், எனக்கு வந்து உன் மேலே ரொம்ப விருப்பம், நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு உன் மேலே ரொம்ப விருப்பம், அதனால் நான் உன்னை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதுக்கு வந்து லக்ஷ்மி வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னா, இங்கே பாரு ஜலந்தரா, நீயும் கடல்ல இருந்து பிறந்த, நானும் கடல்ல இருந்து தான் பிறந்தேன். அப்ப நான் எப்படி பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் யாரு? அக்கா தம்பி இல்லைன்னா அண்ணன் தங்கச்சி, அந்த மாதிரி ஒரு சிப்ளிங் ஆயிடுவோம். அதனால என்னை விட்டுருன்னு சொன்னேன். ஜலந்தரா அந்த விஷயத்துல நியாயமா தான் இருக்கான். அதனால என்ன பண்றான்னா அந்த விஷயத்துல விட்டுறான். விட்டுட்டு என்ன பண்றான் அப்படின்னா, சரி லக்ஷ்மி தான் கிடைக்கல, அடுத்த கேட்டகரியில் இருக்கிற கடவுள் யாரு? பார்வதி. ஓகே, லக்ஷ்மி பார்வதி இவங்களாம் ஈக்குவல் கேட்டகரி. அடுத்த ஆளுனா பார்வதி. சரி அப்படின்னா நான் பார்வதி நான் வந்து அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கைலாயத்துக்கு போகிறான். சிவனுக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷனாக என்ன, ஏப்பா ஒய்ஃபை வந்து ஒருத்தன் வந்து அடைய வரான்னு நினைக்கும் போது எவ்வளோ கோவம் வரணும். ஸோ சிவன் வந்து என்ன பயங்கர கோவப்பட்டு சண்டை கட்டுறாரு, அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, அவனை ஒன்றுமே பண்ண முடியல. காரணம் என்னன்னா, சிவன்லேருந்து பிறந்தவர் தான் அவர். ஓகே, அந்த அக்னியிலிருந்து பிறந்தவர் தான் அவர். அதுவே அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றுது. பத்தாவதுக்கு ஒய்ஃப்னாலையும் அந்த அதாவது இவர் ஒய்ஃப் பிருந்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதே டைமில் இவங்க ஒய்ஃப் பிருந்தை வந்து என்ன தவம் இருந்துட்டு இருக்காங்க. எதுக்கு? புருஷனுக்கு எப்பவுமே வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற கேட்ட தவம் இருந்துட்டு இருக்காங்க. அந்த தவத்தினால இவரை வந்து எதுவுமே பண்ண முடியல. சிவபெருமான் வந்து என்ன, சிவபெருமான் தோக்கல, ஆனால் இவர் தோக்கடிக்கவே முடியல. அந்த மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ இப்போ வந்து என்னென்னா, சிவபெருமான் வந்து என்னென்னா, அடுத்து சிவபெருமானால ஒரு டாஸ்க் பண்ண முடியலன்னா அடுத்து நேராக அந்த டாஸ்க் போகிற இடம் வந்து விஷ்ணு தான். சரியா? அதனால சிவபெருமான் வந்து என்ன விஷ்ணுகிட்ட கேட்டுக்கிறாரு, எப்படியாவது அந்த தவத்தை மட்டுமாவது கலைச்சிரு அப்படின்னு. ஸோ விஷ்ணு வந்து என்ன, எனக்கு விஷ்ணுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு தர்ம சங்கடமான விஷயம். ஏன்னா வந்து என்னன்னா, அந்த பிருந்தை வந்து யாரை நோக்கி தவம் இருக்கானா, விஷ்ணு நோக்கி தான் தவம் வந்துட்டு இருக்கா. இதனால ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போய் அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஜலந்தரனோட உருவத்தை வந்து எடுத்துக்கிறாரு விஷ்ணு. விஷ்ணு வந்து எப்பவுமே என்னன்னா, ஹி இஸ் குட் அட் டிஸ்கைஸ், இந்த மாறு வேஷம் போட்டு, அதனாலதான் விஷ்ணு தான் மோகினியா மாறி இருப்பாரு. கரெக்டாக அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து என்ன இதில் இருக்குது, மித்தாலஜியில் இருக்குது. ஸோ இப்போ விஷ்ணு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜலந்தரன் மாதிரி வேஷம் போடுறாரு. வேஷம் போட்டு மனைவி முன்னாடி போய் நிற்கும் போது மனைவி என்ன நினச்சிக்கிறா அப்படின்னா, ஓகே அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னென்னா போரில் ஜெயிச்சிட்டாரு, சிவபெருமானோட போரில் ஜெயிச்சிட்டாரு, அதனால தான் இங்கே முன்னாடி வந்து நின்று இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தவத்திலேருந்து அப்படி கலைச்சிட்றாங்க அந்த தவத்தை. இப்போ கலைச்சோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தவ வலிமையெல்லாம் அங்கே ஜலந்தரனுக்கு வந்து என்ன கிடைச்சிட்டு இருந்த தவ வலிமையெல்லாம் கேன்சல் ஆகிடுது. ஓகே, கட்டான்னு என்ன ஆகுதுன்னா, சிவபெருமான் வந்து அவனை கொன்னுறாரு, வதம் பண்ணிடுறாரு. இப்போ அவர் சிவபெருமான் வந்து அவனை கொன்னதுக்கப்புறம் பிருந்தைக்கு இந்த நியூஸ் வருது. அப்போ கண்ணு முன்னாடி வந்தது வந்து யாரு? ஜலந்தரன் கிடையாது, நம்ம விரும்பி வேண்டிட்டு இருக்கிற கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மேல பயங்கரமான கோபம் வந்துடுது. கோபம் வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து என் புருஷனை மாதிரி நீ வேஷம் போட்டங்காட்டி நீ வந்து இனிமேல் நீ வந்து ஒரு அழகான கடவுள், நீ வந்து ஆனா நீ ஒரு கருப்பு கலர்ல ஒரு அசுர நாட்டை வந்து என்ன நீ வேஷம் போட்ட, அதனால நீ எல்லா கோயில்லையுமே கருப்பு கலர்ல தான் இருப்ப, அதுவும் இல்லாம நீ வந்து ஒரு கல்லா தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருவா. ஆனா கிருஷ்ணர் வந்து என்னன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பார். கரெக்டு தான், ஏன் தப்பு தான், நீ சாபம் விடுற மாதிரியே நான் வந்து கல்லாவே போயிடுறேன், நான் வந்து எல்லா கோயில்கள்லையும் கல்லா தான் இருப்பேன், இன்ஃபேக்ட் எல்லா சாமியும் கல்லா தான் இருக்கும், இது ஒரு கதை, ஓகேவா, மித்தாலஜி, கல்லாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்துன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த பிருந்தை இருக்காங்க இல்லையா, இவங்களோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? துளசி. ஓகேவா, அதனாலதான் நீ அவர் திருப்பி ஒரு வரம் தராரு. என்னன்னா, நான் வந்து உனக்கு பண்ண பாவத்தினால எப்பவுமே நீ வந்து என்னுடைய கோயில்லையே தான் நீ இருப்ப, அந்த கோயிலே இருக்கிறது மட்டும் இல்லாம உன்னுடைய துளசி, நீ ஒரு துளசி செடியா மாறிடுவ, இந்த துளசி செடியில் இருக்கிற இலைகளை பிச்சு அந்த தீர்த்தத்துல வந்து கலக்கிற பட்சத்துல அந்த தீர்த்தத்தை யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சாபம் வந்து எந்த சாபம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் தரார். ஓகே, இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற ஸ்டோரி. இது இந்த ஜலந்தரனோட கதைகள் நிறைய வெரைட்டியா இருக்கு. ஓகேவா, ஸோ இது என்னோட பார்ட் ஆஃப் த ஸ்டோரி, என்னோட பார்ட் ஆஃப் த நரேஷன். ஸோ எனிவே இது வந்து என்னென்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி. ஓகேவா, ஸோ சிவபெருமானையே ஒரு ஆள் வந்து கதிகலங்க வச்சு இன்னொரு கூட்டணி கட்சி அமைச்சு அந்த மாதிரி பண்ணது தான் ஜலந்தரன். ஓகேவா, ஸோ அசுரர்களுக்கும் கடவுளுக்கு இணையான பவர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இது. ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. ஓகே.
வெரி குட். ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் யூலிஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.